2025 குரு பயிற்சி பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வருகின்ற 2025 அதாவது 14/5/2025 ஆண்டு வருகின்ற குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி முழுமையாக பார்ப்போம். ஞானத்தையும் கல்வியையும் தனத்தையும் உத்தியோகத்திலையும் வேலை வாய்ப்பையும் மதிப்பையும் மரியாதையும் கௌரவத்தையும் பெரும் பணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் திருமணமும் திருமண உறவுகளையும் வெளி உலகத்தில் கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல பலன்களை எல்லாம் தரக்கூடியவர் தான் குரு பகவான். குருவடிவாகி குவளையம் தண்டில் திருவடி வைத்து திறம்பியது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கருளி கோடா ஆயிரத்தால் கொடுவினை களைந்து அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நம்முடைய குரு பகவான் ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்தில் ஜென்ம ராசியிலே இருந்து 2ஆம் வீட்டிற்கு செல்லுகிறார். குருவினுடைய இந்த வருகை தனப்பிராப்தியை தரும். தனகாரகன், செல்வத்துக்கு அதிபதி, கோடி கோடியான செல்வம். இப்படிப்பட்ட குரு பகவான் 2ஆம் பாவம் என்கிற தனபாவம், ரிஷபத்துக்கு 2ஆம் வீடு தனம். அப்ப தனம்னா செல்வம், பல வகையான செல்வங்கள்லாம் இருக்குது. அந்த வகையான செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அந்த ரிஷபத்துக்கு ஆயுள்காரகரும் லாபாதிபதியும் அவர் தான். அதனால 2 ஆதிபத்தியங்களை தான் இருந்த இடத்திலிருந்து தருவார். கண்டிப்பாக கடந்த காலத்தில் கடன் தொல்லை, சத்துரு தொல்லை, எதிரிகள், வம்பு, வழக்கு, பிரச்சனைகள், நிம்மதியில்லாத நிலையில நீங்கள் இருந்தால் உங்களை இந்த குரு பகவான் காப்பாற்றுவார். ரிஷபராசிக்கு அவர் 2ஆம் வீட்டில் இருந்து அவருடைய 5ஆம் பார்வை 6ஆம் வீடும், அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 8வது வீட்டையும், அவருடைய பார்வை 9வது பார்வை உங்களுக்கு பொறுத்தளவில் ரிஷபத்துக்கு 10ஆம் வீட்டையும் பார்க்கிறார். 6, 8, 10 இந்த 3 வீடுகள் வாழ்க்கையில மிக முக்கியமான வீடுகள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வீட்டிற்கு அதிபதியா இருக்கும் பொழுது பயிற்சியின் போது ராசியின் 2ஆம் வீட்டில் நுழைந்து பலனின் காரணமாக உங்களுக்கு நல்ல பேச்சு இருக்கும், பேச்சில் தீவிரம் இருக்கும். மக்கள் உங்கள் வார்த்தைகளை கவனமாக கேட்பார்கள். இதுவரையிலும் உங்களை அலட்சியம் செய்தவர்கள் எல்லாரும் இப்பொழுது உங்களிடத்திலே வந்து பல ஐடியாக்களை கேட்பார்கள். பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கூட போகிறது. மதிப்பு, மரியாதை எல்லாம் கூட போகிறது. உங்களை இதுவரை உதாசீனப்படுத்தவர்கள், இவர் யாரோ என்னமோ என்று நினைத்தவர்கள், உங்களுடைய வார்த்தையை கேட்டவர்கள் லட்ச லட்சமாக குவிக்கப் போகிறார்கள். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு அமோகமான நல்ல ஆதரவும் மக்கள் செல்வாக்கும் கூட போகிறது. ஒரு சிலர்களுக்கு இடம் மாற்றத்தினால பட்டம், பதவி, உயர்வுகள், செல்வம், வானலாவிய புகழோடு நீங்கள் இப்பொழுது பூமியில் வலம் வரப்போகிறீர்கள். உங்களுடைய பெயர், அந்தஸ்து வெளி உலகத்திற்கு மிக தெளிவாக தெரியும். உங்கள் குழந்தைகளின் நலனில் மிக அக்கறை காட்டுவீர்கள். நோயில் படுத்தவர்கள், பாயோடு கிடந்தவர்கள் எழுந்திருப்பீர்கள். தக்க மருந்து கிடைக்கும். நோயிலிருந்து விடுதலை, கஷ்டத்திலிருந்து விடுதலை, பிரச்சனையில் இருந்து விடுதலை, அமோகமான நல்ல பலன்களை எல்லாம் இந்த ஓராண்டில் குரு பகவான் அள்ளித்தரப்போகிறார். மிதனத்தில் பிரவேசிக்கும் இந்த குரு பகவான் அவருடைய பார்வையினால நீங்கள் பொறுத்தளவில் உத்தியோகத்தில் இருந்த பணிச்சுமை குறையும், உத்தியோக மேன்மை உண்டாகும். அரசாங்க வேலைகளில் ஏற்பட்ட தொய்வுகள் எல்லாம் நீங்கி சிறந்த நல்ல பலன்களை எல்லாம் நீங்கள் அடையக்கூடிய காலமாக இந்த ஓராண்டு இருக்கும். அதே போல 2025 குடும்ப வாழ்க்கையிலும் கூட உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் நிறைஞ்சு இருக்கும். மகிழ்ச்சி குடும்ப வாழ்க்கையில குடும்பத்தோடு வெளியில போய் வருத, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவர்கள், கோர்ட்டு கேசூர் வரைக்கும் போனவர்கள், ஏதோ ஒரு வகையில் நோயின்னு சண்டை இருந்தது, அதையெல்லாம் நீங்கும். மனைவியை சரியா புரிஞ்சுக்க முடியல, கணவனாருக்கு புரிய முடியல, மனைவிக்கு ஏற்கனவே உடல் ஆரோக்கிய குறைபாடுனால அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தது, ஆஸ்பத்திரி செலவு கூடுச்சு, தேவையில்லாத தண்ட விரயங்கள் இதெல்லாம் வந்தது, அக்கம் பக்கமெல்லாம் அசிக்கப்பட்டோம், கேவலப்பட்டோம். அதெல்லாம் இப்போ நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு குரு பகவான் அள்ளித்தர போறார். நிறைய பேருக்கு நீங்கள் வழியை சென்று உதவி செய்திருக்கிறீர்கள். உங்களையே உதாசீனப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இப்போ உங்களுடைய அருமை தெரிந்து உங்களை பாராட்டுவார்கள். வீடு தேடி சொந்த பந்தம் எல்லாம் தேடி வரக்கூடிய காலமாக அமையும். அதனால உங்களுடைய பராக்கிரமங்கள் இப்போ எல்லா பக்கமும் பரவ ஆரம்பித்து விடும். புரிஞ்சுடுத்தா? 1, உறவுகளும் வலுப்பெறும். உங்கள் மாமியார்களுடான உங்கள் உறவுகள் வலுப்பெறும். 10ஆம் இடம் வலிமை அடைய போகுது. 10ஆம் இடம் மாமியார், அத்தை, அதுபோல மூத்த பெண்கள், மூத்த சகோதர சகோதரிகள், அவர்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்தால் நல்ல முறையில் உங்களுக்கு
நிறைய ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிதித்தன்மைகள் பல வகையான நன்மைகள்லாம் நடக்கும். அது என்ன நிதித்தன்மைகள் அப்படின்னா, நிறைய பக்கம் வெளியில் கொடுத்து கடனை வாங்கி ஒருத்தருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க, அவர் கொடுக்காம ஏமாற்றிக்கிட்டே இருந்திருப்பார். அதெல்லாம் இப்போ முருகனுடைய திருவருளால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடந்துடும். அதே போல் உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிரிகளால் இருந்த எந்த பிரச்சனையும் சந்திக்க மாட்டேங்க. எதிரிகள் எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு உங்கள் சிந்தனையே வராது. காரணம், குருவினுடைய பார்வை உங்களை வளப்படுத்தும் போது அவங்கள சாந்தப்படுத்திடும். அவங்க அழிய மாட்டாங்க, அவங்கள சாந்தப்படுத்திடும். அதனால் எதிரிகள் கூட உங்களுடைய மதிப்பை தெரிந்து கொண்டு ஒதுங்கி போவார்கள். அதனால் அது மட்டும் இல்லை, அக்டோபர் மாதத்தில் மாத்திரம்தான் நீங்கள் கொஞ்சம் பயப்படணும். குரு பகவான் மிதனத்திலிருந்து கடகத்துக்கு அப்போ வக்ரகமாக அதிசாரமாக போவார். அப்போ ராசிக்கு 8 குடையன் 3ல் போகும்போது இந்த 3-8 காம்பினேஷனுங்கிறது வாழ்க்கையவே நடுங்க வச்சுவிடும். அது என்ன செய்யும் அப்படின்னா, கிட்டத்தட்ட அவர் 18-10-2025, ஆமாம் அக்டோபர் மாதம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 18-10-2025 குரு பகவான் அதிசாரமாக மிதனத்திலிருந்து கடகத்தை நோக்கி போயிடுவார். வேகமாக வருவார். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பயிற்சி ஆவார். அது என்ன வேகமாக வர்றார், அதிசாரம் அப்படின்னார். அதனால் 6 மாதங்கள் ரிஷபராசி டு மிதனராசி சந்தரிச்சுட்டு அக்டோபருக்கு பிறகு வேகமாக என்ன பண்ணுவார், கடகத்துக்கு வருவார். கடகத்தில் டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இருந்துட்டு மீண்டும் என்ன பண்ணுவார், பின்னோக்கி நகர்ந்து போயிடுவார். இந்த காலகட்டத்தில் நான் சொன்ன பலன்களை அப்படியே மாறும். என்ன சாமி சொல்கிறீங்க, நீங்கள் சொன்ன பலன்கள் அப்படியே மாறிடுமா? ஆமாங்க, அப்படியே உல்டாவாயிடும். அப்போ உல்டாவாயிடும். அதுதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இதுதான். அப்போ 6 மாதம் தான் இந்த பலனானார். எஸ் 6 மாதம் வரைக்கும் நல்ல சுகமாக போகும். 6 மாதத்துக்கு பிறகு அவர் வேகமாக வர்றாருல, ஒரு இடத்த நோட் பண்ணியிருக்கோம் லொக்கேஷன், அதுக்கப்புறம் அவர் வேகமாக போயிட்டாருன்னா என்ன ஆகும், அந்த இடம் என்ன ஆகும்னா நம்மளுடைய பார்வைக்கு அது மறைவு ஸ்தானமாக போய்விடுகிறது. புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய இல்லற வாழ்க்கையில் ப்ராப்ளங்கள் வரும். டிசம்பர் அப்புறமேலு டிசம்பர் 4ஆம் தேதி வக்ர நிலையில் மீண்டும் மிதனத்தில் நுழையும் போது தான் பேச்சு பிரச்சனை, உங்களுக்கு வேலையில் தோல்வியை ஏற்படுத்தும். குடும்பத்தில் சில ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் நீங்கள் அப்போ தான் சந்திப்பீங்க. அதனால் குரு பயிற்சியின் முதல் 6 மாதம் சிறப்பு, இடையில் 3 மாதங்கள் கஷ்டம், பிறகுதான் நன்மைகளை அடைவீர்கள். அதனால் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வியாழக்கிழமை தோறும் மாமிசம் சாப்பிடக்கூடாது, அன்று 2 நேரம் குளிக்க